எதிரிகளை அடையாளம் கண்டுவிட்டால் வீழ்த்துவது எளிதாகிவிடும். அம்பேத்கர் பிறந்த நாள் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. எதிரிகளுடைய பரப்புரைகளையும் அடையாளம் கண்டு கொண்டாலே அந்த தடைகளை உடைக்கிறது எளிதாகிவிடும். பொது உடைமை, சமத்துவம், சமூக நீதி கொண்ட சமுதாயத்தை உருவாக்க புரட்சியாளர் பிறந்த நாளில், அம்பேத்கருடைய இனிய இந்த பிறந்த நாளில் மதவெறியை மாய்த்து மனிதனையும் காப்போம். ஜெய் பீம். சுமார் 50,000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். முதலமைச்சர் அவர்கள் வீடுகளுக்கான சாவியை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். சைதாப்பேட்டை எம்.சி. ராஜா மாணவர் விடுதியில் புதிய கட்டடத்தையும் திறந்து வைத்தார். சட்டமேதை அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை. அம்பேத்கர் மணிமண்டபத்தில் முதலமைச்சர் தலைமையில் திருமாவளவன் உள்ளிட்டோர் சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்பு. அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்து தந்த அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளில் சக மனிதர்களிடம் சமத்துவத்தை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பேன் என்றும் உளமாற உறுதி ஏற்கின்றேன். டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு எடப்பாடி பழனிசாமி, வைகோ உள்ளிட்டோர் மரியாதை. பாலவாக்கத்தில் உள்ள சிலைக்கு தவேக தலைவர் விஜய் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பாஜகவுடன் கூட்டணி விவகாரத்தில் அதிமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் அதிருப்தி. கடந்த ஆண்டு எடப்பாடி படத்துடன் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்த ஜெயக்குமார் இந்த ஆண்டு படத்தை தவிர்த்ததால் பரபரப்பு. என்னை அடையாளம் காட்டியது யாரு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா தான். யார் வீட்டு வாசல்லையும் சரி பதவிக்காக போய் நின்னவன் ஜெயக்குமார் கிடையாது. அது மட்டும் தெரிஞ்சுங்க. கோபியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி பெயரை மீண்டும் தவிர்த்த செங்கோட்டையன். எம்ஜிஆர், ஜெயலலிதா வழியில் சிறந்த முறையில் எதிர்காலத்தை உருவாக்கும் பணிகளை மேற்கொள்ள கட்சியினருக்கு அறிவுரை. இதயம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வழியில் சிறந்த முறையிலே எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு நாம் அனைவரும் முனைப்பாக இருந்து அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும். அதிமுக பாஜக கூட்டணி குறித்த கேள்விக்கு பதிலளிக்க முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மறுப்பு. அரசியல் கேள்விகளுக்கு 15 நாட்கள் கழித்து பதில் சொல்வதாக புது விளக்கம். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அரசியல் கருத்துக்களா ஒரு 15 நாள் பொறுத்துங்க. பாஜகவுடன் கூட்டணி வைத்தது வருத்தமளிப்பதாக அதிமுக முன்னாள் எம்எல்ஏ குணசேகரன் பரபரப்பு பேச்சு. நீங்க ரெட்டலை ஓட்டு போடுங்க, தாமரை ஓட்டு போடுதுன்னா கூட உங்களுக்கு ஒரு வருத்தம் வரலாம். நீங்க ரெட்டலை ஓட்டு போடுங்க, உங்களோட எவ்வளவோ மன்றாடி கேட்டேன். அப்ப கேட்கிறப்பவும் நீங்க அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு நிர்பந்தம் காரணமாகவே பாஜகவுடன் கூட்டணி என கண்ணீர் விட்டு பேசிய திருப்பூர் அதிமுக கவுன்சிலர் கண்ணப்பன். நீங்க சில துரோகி போயிருக்கிறது கட்சி, அரவணைச்சின் கட்சி 4ஆம், 3ஆம், 5ஆம் மாதம் துண்டு துண்டா பிரிச்சிருப்பாங்க. இஸ்லாமிய சகோதரர்கள் சொல்றாங்க இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும். எடப்பாடி காப்பாற்றுகிறார். எந்த சூழ்நிலை நமக்கு இந்த கட்சி இன்னைக்கு எடுக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு நிர்பந்தம். எடப்பாடி பழனிசாமி எட்டப்பர் பழனிசாமியாக மாறியுள்ளதாக முத்தரசன் விமர்சனம். அதிமுக பாஜக கூட்டணி இயல்பான கூட்டணி அல்ல, நிர்பந்த கூட்டணி என்றும் கருத்து.
எந்த மிரட்டலுக்கும் பயப்பட மாட்டேன் என்று உறுதியளித்த எடப்பாடி இப்பொழுது அனைத்து மிரட்டலுக்கும் பயந்து அஞ்சி நடுங்கி ஒடுங்கி தமிழ்நாட்டு மக்களை காட்டிக் கொடுத்து பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு சேர்ந்திருக்கிறார்கள். தேனி சுருளி அருவியில் சுற்றுலா பயணிகள் உற்சாக குளியல். கோயில்களுக்கு விரதம் இருக்கும் பக்தர்களும் புனித நீராடி வழிபாடு. மதுரை மேலூர் அருகே சித்திரை நாளை ஒட்டி வெற்றிலை பிரி திருவிழா கோலாகலம். ஒருவருக்கொருவர் வெற்றிலை பாக்கு பரிமாறி உற்சாகம். திருவண்ணாமலையில் சித்திரை மாத பிறப்பை ஒட்டி 1008 பெண்கள் பால் குடம் சுமந்து ஊர்வலம். ஆதிபராசக்தி அம்மனுக்கு அரை மணி நேரம் பாலாபிஷேகம் செய்து வழிபாடு. சித்திரை மாத பிறப்பை ஒட்டி ஐயப்பன் கோயில்களில் விஷு கனி காணும் நிகழ்வு கோலாகலம். ஐயப்பனுக்கு பழங்கள் காய்கள் கொண்டு சிறப்பு அலங்காரம். வங்கிக் கடன் மோசடி வழக்கில் தேடப்படும் குற்றவாளி மெகுல் சோக்சி கைது. இந்திய அரசின் கோரிக்கையை ஏற்று பெல்ஜியம் அரசு நடவடிக்கை. கேரளாவின் கண்ணூரில் புதிய அருங்காட்சியகத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் பினராயி விஜயன். பொய்களை எதிர்கொள்ள உதவும் ஒரு அறிவு மையமே அருங்காட்சியகம் என பேச்சு. மீண்டும் திரைக்கு வருகிறது விஜயகாந்தின் வல்லரசு திரைப்படம். 25 ஆண்டுகள் நிறைவை ஒட்டி மறு வெளியீடு செய்யப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.